இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு வெப்டெக் கார்ப்பரேஷன், இது ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனி. இவங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட்டு, சின்ன சின்ன காம்போனன்ட்ஸு, இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. இவங்க இந்தியாவில் 2-3 இடத்துல இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா யூபியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட இருக்குது. ஸோ இவங்க இன்டர்ன்ஷிப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனுக்கான இன்டர்ன்ஷிப், ஃபுல் டைம் ஆன் சைட்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் இது. ஸோ இந்த வெப்டெக் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ப்ரொவைடர். அவங்க வந்துட்டு எக்யூப்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், வேல்யூ ஆடட் சர்வீஸ், ஃப்ரைட்டு, டிரான்சிட் ரயில், மைனிங், மெரைன் எக்யூப்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டு, இது எல்லாமே பண்ணுறவங்க. இவங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் இருக்க பிரான்ச்சஸ்க்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எஸ்டிஎல்சி, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், இதில் வந்து நல்ல நாலேஜ் இருந்து அதை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டர்ன்ஷிப்பையே அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன், அதாவது கீ டெலிவரபிள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறது, இதில் வந்து ஓனர்ஷிப் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கும். அந்த டீமோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து நீங்கள் வந்து கூட அசிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். க்ளீன் கோடு எழுதணும், நீங்கள் க்ளீன் கோடு எழுதணும். அதே மாதிரி வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நல்லா இருக்கணும். எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் டைமில் அது வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது அவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் C++, ஜாவா, பைத்தான், இதில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அவங்களுக்கு வேணும். இதை தவிர வந்துட்டு RDBMSல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம், இதில் எல்லாமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த வெப்சைட் நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிங்க. படித்து முடித்து கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கும் அந்த அப்ளை ஆப்ஷன் ஓப்பனாக தான் இருக்குது, அது க்ளோஸ் பண்ணல அவங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் லிங்க்கோ இல்லை வந்து ஒர்க்குக்கான லிங்க்கோ ஓரளவுக்கு அப்ளிகேஷன் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.